ஏரோட கீப்பர்ஸ் சிவராமியார் இன்னைக்கு ஏ சேலஞ்சோட டே 12. ஸோ இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியே சொல்லுமா. ஸோ அதுதான் வந்து பார்க்க போறோம். இனிமேல் யாருமே ஜோசியரையே பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக சொல்லுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க. இது லேப்பில் அப்படிலாம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து கேம் வேணும் அதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஹேண்டு மட்டும் எடுத்தால் பத்தாது, ரெண்டுமே பக்காவாக எடுத்துக்கோங்க. ஒரு கிளியரான ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க பக்காவா. ஸோ ரெண்டுமே கிளியராக எடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சே அபவுட் my future, say about my future life அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா சரி, say about my futureனே போடுவோம், என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ப்ராம்ப்ட் நான் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே வந்துச்சு. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I see you have shared image of your past perhaps with the hope of learning something about your future thought promised. ஓகே, அதெல்லாம் ஓகே, நம்ம தட்டி விட்டுருவோம் படிக்கூட. A few key things to keep in mind. Promised is not science. It's a traditional belief system with no proven predictive power. ஸோ இது வந்து ப்ரூவ்லாம் பண்ணப்படலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸால் இப்போ எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படலை. நார்மலாக வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்களே அப்படி ஒன்று தான் சொல்லிட்டு நீங்கள் இதை வச்சு தான் இதுதான் நடக்கும் அப்படின்னு நடக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம நடிக்கிறது தான் எப்பவுமே வந்து யூனிஸ் நம்ம எப்பவுமே கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட். இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு இதுக்காக வந்து நம்ம பிலீஃப்காக நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ நான் வந்து எதுவுமே சொல்ல வரல. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கமெண்ட்ஸ் தான். நம்ம அவங்கவுங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும் இதெல்லாம். ஸோ அவங்களோட விஷயத்தில் நம்ம வந்து போதில்லை, அவங்க எது ஃபாலோ பண்ணாலும் அதை நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ யுவர் ஃபியூச்சர் இஸ் ஷார்ப்ட் மோர் பை யுவர் சாய்ஸ் மைண்ட் செட் அண்ட் எஃபெக்டாக பாருங்க. அதுவே வந்து அவங்க சேட் இப்படியே சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணி தான் அவங்க நடக்கும். ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கியூரியாசிட்டி, உங்களோட ஒரு கியூரியாசிட்டிக்கோ இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேணும்னா இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லைக் மீ டு அனலைஸ், எது உங்களுக்காக அனலைஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் லைஃப் வந்து பார்ப்போம். லைனாக அதே சொல்லியிருக்கு, ஆர்ட்டா எட் லைன் ஆர் லைஃப் லைன் ஆர் ஃபேட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட் லைன் இருக்கு. ஸோ எவ்ரி திங் நான் போடுறேன், எவ்ரி திங் யா, அது வந்து புரிஞ்சுக்கும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் லெட் மீ நோ விச் ஒன் யூ லைக் டு. ஸோ ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் இட்ஸ் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிசாண்டல் லைன்னா இப்படி இருக்கிற ஒரு லைன், அந்த நம்ம நார்மலாக வந்து இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா start under the index finger and go towards the edge of the palm சொல்லிருக்காங்க. Your line appears deep and slightly curved, which often suggests someone who is emotionally stable. நான் வந்து எமோஷனல் ஸ்டேபிள் இருக்காங்க, லாயல் இன் ரிலேஷன்ஷிப், ரொம்ப லாயலாக இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அண்ட் வேல்யூஸ் டீப் எமோஷனல் கனெக்ஷன்ஸ். ஆமாம், ரொம்ப அப்பப்போ எமோஷனல் ஆகிடும். யூ மைட் பி காஷியஸ் இன் லவ் பட் சீரியஸ் வென் கமிட்டட். பார்ப்போம், இப்போ இல்லைங்க, பார்ப்போம் அதுதான். If the line is long and clear, it's a sign of a warm and caring nature. You're likely to take relationships serious and maybe empathic. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் அப்படின்னா போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஹரிசாண்டல் லைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் பார்த்தோம், இப்போ மிடில் ஹரிசாண்டல் லைன் வந்து எட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாம் படி சொல்கிறாங்க. திஸ் லைன் ரெப்ரசன்ட் இன்டலெக்ட், திங்கிங் ஸ்டைல் அண்ட் டிசிஷன். யூ வில் ஸ்ட்ரைட் அண்ட் எக்ஸ்டெண்ட் அக்ராஸ் தி பாம் விச் யூஸ்வலி இண்டிகேட்ஸ் எ ப்ராக்டிக்கல், லாஜிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக் திங்கர். இது கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணும், அப்பப்போ ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுங்க அப்பப்போ. யூ மே பி டீட்டெயில் ஓரியன்ட், ரொம்ப டீட்டெயிலாக கன்ஃபார்ம். அது வந்து குட் வித் பிளானிங்லாம் பக்காவாக பண்ணும், ஏன்னா இந்த மாதிரி வீடியோ இருக்குது. ஸோ நான் கண்டென்ட் திங்க் பண்ணது அதெல்லாம் வந்து பக்காவாக இருக்கும். அண்ட் ப்ரிஃபர் ஃபேக்ட் ஓவர் எமோஷன்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். ஓகே, கரெக்டு தான், ஓரளவு கரெக்ட். லைஃப் லைன் அப்படி வந்து உட்காந்துருக்கு, கர்வ் அரௌண்ட் தி பேஸ் ஆஃப் தி தம். இது வந்து லைஃப் லைன் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களை லைஃப் மேட்டர்வா அப்படின்னு சொன்ன அது மாதிரி வந்து திஸ் லைன் எஃபெக்ட் விட்டாலிட்டி, லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜென்ரல் வெல்பீயிங், நாட் லென்த் ஆஃப் லைஃப், எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் வெல்பீயிங்ஸ் அதுதான். யுவர் அப்பியரன்ஸ் லாங் அண்ட் டிஸ்டிங் வில் டிபிக்கலி மீன் குட் ஸ்டாமினா, எ குட் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஜென்ரலி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். யா டெஃபினெட்லி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதான், அது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸ்டாமினாவும் ஐ எம் குட் வித் தட். ஸோ ஐ எம் ப்ரௌட் வித் தட். எ லாங் டீப் லைன் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கேரக்டர். ஸோ அதுதான் வந்து சொல்கிறேன், நம்ம லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ நேச்சுரலாக நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும், குட்டாக தான் இருக்கும், எந்த ஒரு இதுவும் வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ஃபேட் லைன் வெர்டிக்கல் லைன் ஃப்ரம் தி பேஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் பார்த்தீங்கன்னா இது ஃபேட் லைன் வெர்டிக்கல் லைன் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஆப்பர்ட்னு சொல்லுவாங்க. திஸ் லைன் இஸ் ஆஃப்டர் அசோசியேட்டட் வித் கரியர், லைஃப் பாத் அண்ட் தென் டென்சிட்டி. You appear to have a visible fate line which might mean a strong sense of purpose or drive on your life. Okay, it is run straight and uninterrupted. This suggests a stable career or life vision. நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு கரியர் இருக்குமா, and then பார்த்தீங்கன்னா லைஃப் டைரக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. It is incent with other lines or app breaks. It can indicate changes in career or personal life. Okay, other observation படி என்ன சொல்றாங்கன்னா rings on both அடப்பா இதெல்லாம் எதுங்களா கையில் ரிங்கு போட்டிருக்கல அதில் வந்து ஏதோ சொல்லியிருக்கு. சஜஷன் எமோஷனல் கண்டக்ட் அண்ட் மிக்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் பேலன்ஸ் டு ட்ரெடிஷன். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மரியாக ஓவராலாக பார்க்கும்போது எமோஷனலி ஸ்டேபிள், லாயல் அண்ட் சீரியஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கராக இருப்பேன். ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் ஸ்ட்ராங். இப்போ வந்து இன்னும் மோர் டீட்டெயில் அபவுட் எது நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், காலேஜ் முடிச்சு என்ன பண்ணுவோம், கரியர் தான் பார்ப்போம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக நம்ம வந்து கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. கரியர் எதுக்கு, மணிக்காக தான். கொஞ்சம் இதாச்சு. ஓகே, வில் கண்டினியூ. ஸோ கரியர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சேம் தான், செல்ஃப் மேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூ வில் பில்ட் யுவர் ஓன் பாத் ரேதர் தென் ரியலிங் ஆன் ஃபேமிலி ஆர் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்மளோட ஓன் பாத் தான் நம்ம போக ட்ரை பண்ணுவோம். ஸோ வேறு யாரோ வச்சும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராஜுவலி ப்ரோக்ரஸ் யூ கரியர் மே இன்வால்வ் ஸ்லோ பட் ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அதுதான் நம்மளோட கரியர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தேர் ஆர் பிரேக்ஸ் ஆர் ஃபோக்ஸ் இட் மே சிங்கிள் ஜாப் சேஞ்ச் ஆர் ஷிஃப்ட் இன் கரியர் டைரக்ஷன் பாசிபிலிட்டி டியூ டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பர்சனல் க்ரோத் ரேதர் தென் மிஷன். சம்டைம்ஸ் வந்து கரியர் சேஞ்சஸ் நடக்கும், பட் வந்து அவ்வளோவா இருக்காது. எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதுதான் நம்ம போட்டிருக்காங்க. So headline is long and strong and clear, logical discipline and practical approach to work. ஸோ இதுதான் வந்து சொல்ல வராங்க. இது வந்து ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. ஸோ சேம் அதே தான் திருப்பி சொல்ல வராங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ மே சக்சீட் இன் ஒன் ஆஃப் திஸ் பார்ட். யோ நாடி சாட்டு இருக்கிறதே இவ்வளோ தான். இன்ஜினியரிங் ஐடியா அனலிஸ்ட் தான், ஃபினான்ஸு, பிஸ்னஸு, லா அப்படிங்க இருக்கிற எல்லா இதுவும் போட்டுட்டு இதை வந்து சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. டிப்ஸ் ஆஃப் கரியர் கோல் 6 to long term goals, லாங் டைம் கோர்ஸ் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. கீப் லேர்னிங் இன் அவாய்ட் டிஸ் ஷார்ட் கட்ஸ்லாம் எப்பவுமே இருக்கும். எப்பவுமே தெரிஞ்சுக்கோ ஷார்ட் கட்ஸ் எடுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து பாட்டுறேன். நம்மளோட என்ன சொல்கிறது, அதான் ப்ரிஃபர் பர்சனலி கரியர் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் வேணாம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து மணி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு பார்க்குறேன். நம்மக்கிட்ட மணி வந்து நல்லா வருமா வராதா. ஃபினான்ஷியல் ரூட்டிங் வந்து பார்ப்போம். ஃபேட் லைன் அண்ட் மணி ஃப்ளோ. எ கிளியர் அண்ட் டீப் ஃபேட் லைன் லைக் ஸோ யூஷுவல் மீன்ஸ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் க்ரோத் ஓவர் டைம். ஸோ ஓகே, நிறைய கன்சிஸ்டன்ட் எஃபெக்ட் போட்டால் வரும்ன்றது ஒரு நேச்சுரலான ஒரு ஃபேக்ட் தான். ஸோ அதெல்லாம் போட்டிருக்கு. ஒர்க்கில் ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்கும். லைக் ரெகுலர் கெரியர் எல்லாமே இருக்கும். ஸோ லைஃப் டைம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நல்லா இருங்க, நீடோடி வாழ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபேம், சக்ஸஸ் அண்ட் மணி ஃப்ரம் பர்சனல் டேலண்ட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, எல்லாமே பக்கா தான், எல்லாம் பக்கா இருக்குன்னு சொல்லுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் போய் கேட்குறோம். நம்ம யூடியூப் சேனல் வில் ரீச் 1000 subscribers. When டைப் பண்ணா போய் அதை புரிஞ்சுக்கும். ஸோ எப்போன்னு கேட்டிருக்கேன். ஐ காட் பிடி எக்ஸ்ட்ரா டேட்டா சேனல் ரீச் எடுக்கிறேன். ஸோ ஓகே, இந்த சேனல் வந்து நிறையா வந்து பண்ண அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கான சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சேனல் பற்றி அதுவே சொல்லுது. ஒரு இது மாதிரிலாம் வந்து இப்போ சொல்ல முடியாது. எப்போ 1000 அடிக்கொண்டு போய் வேலையை பாரு, அதுவாக தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது மாதிரி தான் 5 வருஷமாக தொடர்ந்து வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்கள் நம்ம சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களோட ஹிஸ்ட்ரி சும்மா ஒரு க்யூரியாசிட்டிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி போட்டு சும்மா என்ஜாயாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி விளாட்லாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.